ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே ஆரம்ப காலத்துலேங்க நானும் என்னுடைய நண்பர்கள் 2 பேருமே மொத்தம் 3 பேர் என்னோட சேர்த்து அம்மாவை பார்க்க போனோம். எங்கெங்கே அருள்கூடத்துக்குள்ளே. இப்போல்லாம் நாங்கள் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் இங்கே டென்ட் அடிச்சுக்கிட்டு கோயில் இருப்போம். திருமணத்துக்கு முன்னாலிங்க இளைஞர்கள். அப்போ சக்தி ஒளியில் போட்டிருந்தது. கலசம் விளக்குகளெல்லாம் வாங்கினா அதை குருக்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க, குருவை தொட்டு கொடுக்க சொல்லி வாங்கிக்கங்கன்னு போட்டிருந்தது. சரி, சக்தி ஒளியில் போட்டு அம்மா சொன்ன மாதிரி தானேன்னு சொல்லி நாங்களும் ஆளுக்கு ஒன்று வாங்கி கையில் வச்சுக்கிட்டோம். அப்புறம் அம்மாவை பார்க்கறதுக்காக முறைப்படி நின்னோம். அப்போல்லாம் வந்துங்க பாத பூஜை அப்படிங்கிற ஒரு நடைமுறை இல்லாத காலம். மங்கள பொருட்களை எடுத்துக்கிட்டு யார் வேணாலும் உள்ள போய் பார்க்கலாம். அந்த மாதிரிங்க காணிக்கைன்னு குறிப்பிட்ட அளவில் இல்லைங்க, விருப்பப்பட்டதை வைப்பாங்க. அப்போ அம்மா அன்றைக்கி எங்களை கூப்பிடலைங்க, வீட்டுக்கு போகிறதுக்காக வெளியே வந்தாங்க. அப்போ எங்களை பார்த்து, நீங்கள் 3 பேர் நாளைக்கு வாங்க, நிறையா பேச வேண்டியிருக்குதுன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா அப்படின்ட்டு நாங்கள் அப்புறம் அடுத்த நாள் அம்மா வருகின்ற போது தயாராக இருந்தோம். அப்புறம் அம்மா எங்களை கூப்பிட்டாங்க, உள்ளே போனோம். போய் உடனே எல்லோரும் என்ன பண்ணோம், குரு காணிக்கையாக பாதத்தில் அம்மாவுக்கு எங்களால் முடிஞ்சதை வச்சோம். அம்மா கேட்டாங்க, என்ன இது அப்படின்னு. நாங்கள் சொன்னோம், அம்மா இது குரு காணிக்கை. ஆமாம், பாருங்களேன் அம்மாவுக்கு தெரியாத அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அம்மா சொன்னாங்க, உனக்கு குருவாக இருந்துக்கிட்டு நான் தான் உருகோணும், நீ ஒன்றும் மாற மாட்டே, நீ அப்படியே தான் இருப்ப அப்படின்னாங்க. எங்களுக்கு அப்போ தான் புரிஞ்சு, ஐயோ ஏதோ தப்பு பண்ணி போட்ட மாட்டே இருக்குது, அம்மா இப்படி பேசுகிறாங்களே, ஆரம்பமே சரியில்லையே அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அப்புறம் அம்மா அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. ஏண்டா, இந்த ஒரு வாரமாக நீங்கள் இப்போ சித்ரா பௌர்ணமி காலம் சக்தியில் சித்ரா பௌர்ணமி தொண்டு செய்வதற்காக இந்த யாகுண்டம் கட்டுறது, இந்த வேள்விச்சாலை வேலையெல்லாம் செய்கிறது எல்லாத்துக்காக நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாலே மருவத்தூரில் போய் 3 பேர் தங்கியிருந்து பணியெல்லாம் செஞ்சிட்ருக்குறோம். அதே அம்மா சொல்கிறாங்க, ஒரு வாரமாக நீங்கள் இங்கே தங்கியிருந்து எல்லா வேலையிலும் செய்கிறீங்க, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க, வேள்வி முடிந்த பின்னால் அந்த உருவேறிய கலச விளக்குகளை எல்லாம் எடுத்து கொண்டு போய் அறநிலைத்துறையில் உரிய இடத்தில் வைக்க வேண்டும் அல்லவா. நீங்கள் அதை செய்யாமல் அதையே மற்ற பெண்களிடம் அந்த வேலையை ஒப்படைத்து விட்டு சென்று விட்டீர்களே கடைசி நேரத்தில். அப்படி செய்த காரணத்தினால் நீங்கள் ஒரு வாரம் செய்த தொண்டின் பலனை புதிதாக வந்த அந்த பெண்கள் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வேலை செஞ்சுட்டு அந்த முழு பலனை வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ சக்கையாக நிற்கிறைய உன்னை பார்த்து நான் உருகாமல் என்ன பண்ணிட்டு அப்படின்னு கேட்டாங்க. இது காரணம் நாங்களையும் சக்திகளை நாங்கள் எப்பவும் போல் வேலை செய்கிறதுக்கு தான் போய் கலச விளக்கெல்லாம் எடுத்தோம். அப்போ அந்த வேள்விக்குள்ள பொறுப்பு இருந்த ஓனப்பாக்கம் சுப்ராய மூலியார் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, டேய் நீங்களாம் தான் ஒரு வாரமாக ராப்பகலாம் வேலை செய்கிறீங்களாடா, இப்போ தான் அந்த பொம்பளைங்கெல்லாம் வந்துட்டாங்கல்ல, இப்போ இவங்க சைடுண்டா, நீங்கள் விட்டு கொடுத்துருங்க, போய் ரெஸ்ட் எடுத்துங்க போங்க அப்படின்னு சொன்னார். சரி பெரியவர் சொல்கிறாரேன்னு சொல்லி நாங்களுமே பெண்களோட ஒப்படைச்சிட்டு நாங்கள் போயிட்டோம். அது எவ்வளோ பெரிய தவறு பார்த்தீங்களா. ஒரு தொண்டு செய்ய போனால் கடைசி வரைக்கும் இருந்து தொண்டு செய்யணும் சக்தியில். அதுதான் அம்மா சொல்கிறாங்க. இடையில நம்ம கடைசி 5 நிமிஷம் இருக்கும் பொழுது கூட வேறு வேலையாக நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா அந்த தொண்டை விட்டு போட்டு கடைசி நேரத்தில் யார் அந்த வேலையை முடிச்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த தொண்டினுடைய முழு பலனும் கிடைக்கும். இதைத்தான் அம்மா சொன்னாங்க. தப்பு உணர்ந்தோம். அப்போ மறுபடியும் சொன்னாங்க, சரி இந்த ஒரு வாரம் நீங்கள் எங்கடா படுத்துவங்க நீங்கள் அப்படின்னாங்க. அந்த கதையை கேளுங்க. அது வெய்ய காலம் ஆச்சுங்களா, சித்ரா பௌர்ணமி. ஆனால் ஆலயத்தில் படித்தா ஒரே புழுக்கமாக இருக்குது. அதனால் நாங்கள் வெளியில் இப்போ ஆஸ்பத்திரி ரோடு இருக்குது இல்லைங்களா, அங்கே இப்போ ஆஸ்பத்திரியெல்லாம் இல்லாத காலம், ஏதோ கட்டடம் கட்டுறதுக்காக ஆற்று மணலை கொண்டு கொட்டி வச்சுருந்தாங்க. நாங்கள் அது மேலே 3 பேரும் படுத்து தூங்கினோம். இப்படியே தான் ஒரு வாரம் படுத்து தூங்கியிருந்தோம். அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, ஒரு வாரம் எங்கேடா படுத்து தூங்குனீங்க. அம்மா அது வெளியே படுத்து தூங்கணும்மா. அது நீ பொறுப்பு இல்லாமல் எங்கே வேணாலும் படுத்து தூங்குவேன், நான் உனக்கு விடிய காவல் காத்துக்கிட்டு செக்யூரிட்டி வேலை பார்க்கணுமா அப்படின்னாங்க.
இனிமேல் இப்படி வெளியெல்லாம் போய் படுக்கப்படாது, கோவிலுக்குள்ளே தான் படுத்து தூங்கணும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அது மட்டும் இல்லை சக்தியில், அந்த காலகட்டத்தில் நம்ம கோவிலுக்கு நிறைய எதிர்ப்பு இருந்த காலம். அதனால் பாதுகாப்பு கருதியும் அம்மா சொன்னாங்க. மேலும் அம்மா சொன்னாங்க, நீங்கள் ஆலயத்துக்குள் இருக்கும் பொழுது மட்டும்தான் செவ்வாடையில் இருக்கணும். வெளியே போகும் பொழுதெல்லாம் இப்போ சோத்து பார்க்க போகிற, சாப்பிட்றதுக்கு மற்ற வேலைகளுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா அவன் செவ்வாடையை மாற்றிக்கிட்டு மப்டியில் தான் போகணும்னு அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அந்த கால சூழ்நிலை அவ்வாறு இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். அடுத்து அம்மா சொல்கிறாங்க, நீங்கள்லாம் பணம் காசுன்னு ஏன் அலையிறீங்க? அம்மா அருள் அடைஞ்சால் பணம் காசெல்லாம் வானா வரும் போனா போகும், தெரியுமா உங்களுக்கு அப்படின்ட்டு அம்மாவை விளக்கமாக சொல்கிறாங்க. நான்லாம் சும்மா அடிகளாராக இல்லை, தொண்டின் மூலம் தான் அடிகளாரானேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே கோவிலுக்கு வந்து தொடப்பக்கட்டை எடுத்து குப்பையெல்லாம் கூட்டி வலிச்சு கொண்டே கொட்டுவேன். அப்புறம் பள்ளிக்கூடம் போய் வாத்தியார் வேலை பார்த்துட்டு வந்து சாயந்தரம் மறுபடியும் குளிச்சுட்டு அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணுவேன். நான் ரோட்டில் போகும்பொழுது எங்கள் ஊருக்காரனுங்க என்னை காது விட எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசுவானுங்க. நான் அதையெல்லாம் காதுலேயே போட்டுக்க மாட்டேன், நான் பாட்டுக்கு போயிட்டுருப்பேன். அடுத்த அம்மா சொன்னாங்க, உங்கள் வாழ்க்கை நடத்த 5 ரூபா இருந்தால் போதும் அப்படிங்கிற பொழுது நீ எதுக்கு 100 ரூபாய்க்கு ஆசைப்படுற அப்படின்னு கேட்டாங்க. உனக்கு பணம் வேணும்னா அம்மாவோட அருளை அடையணும். அருளை அடைஞ்சிட்டின்னா பணம் காசெல்லாம் வானா வரும் போனா போகும். அம்மா அருளை அடைவது எப்படி? தொண்டின் மூலம் தான் அம்மா அருளை அடைய முடியும். தியானம் செஞ்சால் கூட மனசு உனக்கு அங்கே இங்கேயும் அலம்போது. ஆனால் ஒரு வேலை செஞ்சேன்னா உன் கவனம் பூரா வேலையில் தான் இருக்குது. எனவே தொண்டு நெறி தான் சிறந்த வழி. எப்படி தொண்டு செய்யணும்? உள்ளன்போட உண்மையாக உன்னால் முடிஞ்ச பணியை செய்யணும். பலன் கருதாமல் தொண்டு செய்யணும். அடுத்தவனை நீ செய்யணும் ஆர்டர் பண்ணக்கூடாது. நீ போய் முன்னால் அந்த வேலையை செய்யணும். உன்னை பார்த்து மற்றவன் 4 பேர் தான் கூட சேர்ந்து செய்வாங்க. இப்படித்தான் தொண்டு செய்யணும். நல்ல முறையில் தொண்டு செஞ்சு அம்மா அருள் அடைய முயற்சி பண்ணுங்க அப்படின்னு அம்மா அவர்கள் சொன்னாங்க. அது மட்டுமல்ல சக்தியில், அப்போது அம்மா அவர்கள் சொன்னாங்க, கிட்டத்தட்ட இது 1.5 மணி நேரங்க, எத்தனையோ விஷயங்களை சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கிறது மட்டும் கூட பேசுகிறேன். அம்மா சொன்னாங்க, டேய் இந்த வெளி ஒருத்தர் தானே போய்ட்டு அனுப்பார் அப்படின்னு. அப்போ நாங்கள் எட்டி பார்த்தோம். என் கூட விஇபின் இருந்தார். அம்மா அவர் போயிட்டாருங்க மேடம். அவனை முடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாங்க. எங்களுக்கு ஒரு தமாசா இருந்தது. அடுத்து அம்மா சொன்னாங்க, ஏன் தெரியுமா நான் அவனை பார்க்க விரும்பல? அவன் பாவம் செஞ்சவன், பாவி. அதனால தான் நான் பாவிகளை பார்க்க விரும்ப மாட்டேன். உங்களோட ஏன் தெரியுமா இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறேன்? நீ புண்ணியம் சேசுவேன், அதனால தான் உங்களோட நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. சொல்லிவிட்டு நல்ல முறையில் தொண்டு செஞ்சு அம்மா அருளடைய முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க சக்திகளே. ஓம் சக்தி.